தேர்தல் ஆணையம் நடத்துகிற அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா இங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் வந்தது. அதில் கபில் சிபல் அவர் எதிர்த்தரப்புக்கு ஆஜராகி வாதம்லாம் வச்சார். தேர்தல் ஆணைய தரப்புலையும் வாதங்கள் வைக்கப்பட்டது. கபில் சிபல் என்ன சொன்னார்னா, சிட்டிசன்ஷிப்பை இவங்க ஏன் ரிவ்யூ பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள், ஆதார் பற்றின வாதங்கள்லாம் வச்சார். ஆனால் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு நாங்கள் இதை உடனடியாக நிறுத்த முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான எல்லா அதிகாரமும் உண்டு, அவங்க நடத்தட்டும், நாங்கள் இப்போதைக்கு நிறுத்த முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பணியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நாங்கள் தலையிடுவோம், அதில் சரி செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த பீகாரில் எஸ்ஐஆர் நடந்தது இதே மாதிரி. ஆனால் அங்கே இறந்தவர்களும் புலம்பெயர்ந்தவர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் யாருமே எங்கள் வாக்கை நீக்கிட்டாங்கன்னு எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கலை அப்படிங்கிறதையும் நீதிபதி சூரியகாந்த் குறிப்பிட்டு காட்டுறாரு. தெரிவிக்கலையா? ஆமாம், எதிர்ப்பு தெரிவிக்கலை. தெரிவிச்சிருந்தா கிரவுண்ட்ல அது எதிரொலிச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி ஆதார் அப்படிங்கிறது ஆதார் சட்டப்படியே அது குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் கிடையாது. அது ரேஷன் பொருட்களோ ஏதோ ஒரு சலுகை வாங்குறதுக்கான ஒரு பொருள். அது வெளிநாட்டுல இருந்து வேலை பார்க்கறதுக்காக இங்க வந்தவங்க கூட ஆதார் வாங்கி வச்சு அதுல ரேஷன் வாங்கிட்டு இருக்கலாம். அப்படி ஆதார் வச்சிருக்கவங்க எல்லாம் நம்ம வாக்காளர்களா மாத்திர முடியாது இல்லை அப்படிங்கிற கேள்வியும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் எழுப்பிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு சாரை நிறுத்த போறது இல்லை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனா கபில் சிபல் நிறைய வாதங்கள் முன் வச்சாரு. மக்கள் இருக்கிற அந்த குறை, பிஎல்ஓ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. பட் தலைமை நீதிபதியோட உத்தரவு தானே நம்ம எடுத்துக்க முடியும். அவரை மீறி ஏதாவது எதுவும் பண்ண முடியாது இல்ல. ஆமா.